மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? இதுவரையில பேசாத ஒரு வார்த்தை தமிழீழத்தை பத்தி தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையா ஒரு இதை பேசியிருக்கிறாரு. தமிழக மீனவர்களுக்காக நம்ம தான் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதை பத்தி என்ன கருத்து என்ன? வாய்ஸ் கொடுத்து அதையும் பார்த்தானே பிடித்தாப்ல. தம்பி சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா, எல்லாருமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி இருக்கும். எந்த அடிப்படையில் இருக்குல்ல, ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும். உங்களுக்கு வெளி புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி. மக்கள் பிரச்சனை பேசுறீங்க, ஆனா இப்படி இருக்க சூழல்ல பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அது ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்லாரு? ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லணும். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னக்கடா ஒழிப்பீங்க? என்ன ஒரு தீப்பெட்டி விட வாங்கி தர மாட்டான்டா. ஏன்னா அப்படி வச்சு தர என்னத்தையாவது பேசுறது தம்பி.